இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதுதாங்க இப்போ வாங்கிட்டு வந்தாங்க. 2 பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் ஒரு பாக்ஸ் தாங்க எடுத்து பிரிக்க போகிறேன். ஒரு பாக்ஸ் நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து பூரி மஷ்ரூம் கிரேவி கேட்குறாங்க. அதில் பூரிக்கு வச்சுலாம் சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த ஒரு பாக்ஸ் வந்து 40 ரூபாயா 50 ரூபாயாம்மா 50 ரூபாயா 50 ரூபாயம்மா ஒரு பேக்குன்னு சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. சரி இது க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு எங்கள் பாப்பாக்கு நான் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் டைம் இப்போ ஒரு டைம் ஒரு 6 ஆகுதுங்க. அதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கெலாக்ஸ் தட்டுறாங்க. கெலாக்ஸில் வந்து அவ்வளோ சக்கரை போடுறாங்க. எப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சொல்லி சக்கரை போடுறாங்க. இப்போ வாங்க மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு துண்டு பட்டை போட்டு வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் நல்லா சாப்பரை போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டோன்னே தக்காளி 2 தக்காளி அரைச்சி என்னது அதையும் சாப்பரை போட்டு சாப்பரை அந்த கயிறு வந்து பிச்சுக்கிச்சு. அதை அப்படியே விட்டாச்சு. அதனால் சாப்பர் எந்த அளவுக்கு அறிய முடியுமா அதளவுக்கு சாப்பாடு வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பச்சை மிளகா ஒன்று போட்டு வச்சுக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கினேன். ஏன்னா வீட்டு மிளகாத்தூள் போட தான் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக மாதிரி தெரியும் சொல்லி அதையும் கொஞ்சம் போட்டுக்கினேன். இதுலேயே கொஞ்சம் மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு வச்சுக்கலாம் ஸ்லோலியே. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்குங்க. நல்லா வெந்து வந்துச்சு மஷ்ரூம் கிரேவி. இப்போ மேலே வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா தூவி பிடிக்கலாம். நல்லா கசக்கி தூவி விட்டுக்கலாம். அப்போ தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றாமே கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. எங்கள் பாப்பா நான் பச்சைங்க அம்மா எனக்கு வந்து தோசை கேட்டாங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சப்பாத்தி எடுத்துனுங்க. இதுதாங்க நைட்டு எங்கள் வீட்டு டிஃபன் சப்பாத்தி அண்டு தோசை மஷ்ரூம் கிரேவி. நாளைக்கு என்ன சமையல் சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.